பரலோக பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்திற்காக நன்றி. 3 மாதங்கள் எங்களை நடத்தி வந்தவர், முத்தான வார்த்தையிட வாக்கு தத்தங்களை கொடுத்து மகிமைப்படுத்தினவர். உடைய மகிமையின் கரம் எங்களோடு இருந்தது. பகல் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம் கொண்டு இஸ்ரேல் மக்களை மோசையை கொண்டு நடத்தினது போல எங்களை இந்த வருடத்தை தொடங்கி 3 மாதங்கள் எங்களுக்கு காலு விங்காமல், வஸ்திர பலமையாக போகாமல், காண்டாபுரத்துக்கு ஒத்த பலனை இஸ்ரேல் மக்களை கொடுத்தது போல எங்களை பலனாய் நின்றவரே, கிருபையாய் நடத்தினவரே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவரே, ஒரு புதிய மாதத்தை சந்திக்க எங்களுக்கு கிருபை செய்தவரே, தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. இந்த வாக்கு தத்துவமாக அவங்க வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கட்டும், பலனடையட்டும், அற்புதங்களை அதிசயங்களை நடத்தட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 3 மாதங்களை கிருபையாய் நடத்தினவர். ஒரு புதிய மாதம் ஏப்ரல் மாதம் அதிகாலை வேளையிலே நாளையில் வாக்குத்தத்தம் கேட்கிற யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசு வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமீன் என்று சொல்வதாக. இப்பொழுது நம்ம வாசிக்க 1 நாளாகமம் 22:16 வாசிக்கப்போம். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றான். இது தாவீது தன் குமாரனை சாலமோடு சொன்னது. ஆலயத்தை கட்ட விரும்பினார். நான் ஆண்டவர் கற்ப பரப்பு தான் ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லிட்டு தனக்கு சொன்ன வார்த்தையை தன் மகனுக்கு சொல்லி, இப்படிப்பட்டது ஆண்டவர் என்னோடு பேசினார்ப்பா, இந்த ஆலயத்துக்கான எல்லா பொருட்களையும் சவதரித்து வச்சுட்டேன், ஆனால் இன்னும் அதனால் இன்னைக்கு எழும்பி காரியத்தை நடத்துப்பா, அந்த ஆலயத்தை கட்டுப்பா, கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறான். இதை தான் அந்த மாத வாக்கு தத்துவம். நீங்கள் தாவீது சாலமோட்டு ஆலயத்தை கட்ட சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கல்யாண காரியமாக இருக்கா, வேலை காரியமாக இருக்கலாம், வீடு காரியமாக, எந்த காரியத்தை இந்த மாதத்தை தீர்மானித்தீங்களோ கர்த்தருடைய வார்த்தை எழுந்து காரியத்தை நடப்பீங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தொடர்ந்து இந்த பாடலுக்கு ஒரு வாக்குத்தத்த பாடல் பாடி முடித்த பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாக்குத்தத்த செய்தி கேட்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. பாட்டினால அவர் நாமத்தை துதிப்போம். பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த என்னை தம் தயவால் தூக்கியவர், தாழ்மையில் கிடந்த என்னை தம் தயவால் தூக்கியவர். தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளில் ஜெபம் கேட்டான், அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளில் ஜெபம் கேட்டான். அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் குரல் கேட்டான், அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின்
ஆகாரின் குரல் கேட்டார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசுவின் முன் நடந்தால் யோர்தானை கடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தால் யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால், விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம், அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உயிர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உயிர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. சொந்தரிய தேவன் அடியானை மறைத்து இந்த வாக்குத்தத்த செய்தி மூலமா பேசும். ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் சிவ நல்ல பிதாவே. மறுபடியும் வாசிக்கப்போம். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றான். கேதுரு மரங்களால் 2 சாமுவேல் 7:1 அந்த கேதுரு மரங்கள் கட்டப்பட்ட அரண்மனையில் தாவீது அந்த வீட்டில் வாசம் பண்ணும்போது அவனுக்கு நிம்மதியான தூக்கம் வரல. நம்ம இப்படி கேதுரு மரம் கட்டப்பட்ட வீடில் அரண்மனையில் இருக்கோம், உடன்படிக்கை பெட்டி மட்டும் திரைக்கு உள்ளே இருக்குதுன்ட்டு ஒரு பாரம் வந்துருச்சு. எப்படியாவது ஆண்டவர் ஆலயத்தை கட்டணுங்கிற ஒரு பாரம் வந்த உடனே நாத்தாண்ட சொல்கிறார், உம்மோட தான் ஆண்டவர் இருக்கிறாரு, உன் மனசு சொல்லுறதுலாம் சொல்லும், அவர் பதில் தருவார். சொன்ன உடனே தான் அவர் சொல்கிறார், அந்த 2 சாமுவேல் சொல்கிறார், நீயும் கை நாள் ஆலயத்தை கட்ட மாட்டேன், உனக்கு பிறக்க போகிற கர்ப்ப பரப்பாங்க சாலமன் அமைதியுள்ள புருஷனாக இருப்பான், அவன் கையில் ஆலயத்தை கட்டும்பார். நீ ரொம்ப ரத்தம் செஞ்சிட்டப்பா, யுத்தத்தில் போய் நிறைய யுத்தங்களாக நடத்திட்டேன், அதனால் உன் கையினால் ஆலயம் கட்ட வேண்டாம், உன் கர்ப்ப பரப்பாகிய சாமுவேல் கையில் ஆலயம் கட்ட சொல்லிட்டார். அதனால் அதை மனதில் வைத்து கொண்டு சாலோன் பிறந்து ஒரு இளைஞனா ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் காத்திருந்து ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றணுங்கிறக்காண்டி அன்றையிலேருந்து ஒரு மனதுக்குள்ளே ஒரு காரியங்களை தீர்மானம் பண்ணிட்டார். ஆண்டுக்கு ஆலயத்தை கட்டணும்னு பேசுகிறதுல மாத்திரமல்ல, அது ஒரு தீர்மானம் பண்ணி அது எப்படி கட்டலாம், எந்த விதத்தில் கட்டலாம், எவ்வளோ பணம் பெறும் அப்படிலாம் யோசித்து லட்சம் தாளத்தை பொண்ண மகன்கிட்ட அளந்து கொடுக்குறார். ஒரு தாளந்துனால 35 கிலோ, 1 கிலோனால 120 பவுன். இன்றைக்கு விற்கிற விலையில் ஆவரேஜ் 1 லட்சம் போட்டாலும் 120. அவன் எத்தனை கோடியை கொடுத்துருக்காரு, அளவுக்கு மிச்சமான தாளந்த தங்கத்தை கொடுத்துட்டார். அதனால் சுவரெல்லாம் தங்கமெல்லாம் பூசிட்டார் சாலமோன். ஒரு தேவ மனுஷனுடைய தரிசனம் பாருங்கள், அதை எவ்வளவு ஆலயத்தை கட்ட தீர்மானித்தார், பொருட்களை சபதரித்தார். மகன் பிறந்து அவன் வாலிபனாக ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரை காத்திருந்து அந்த 1:4:22 வரும்போது குமாரனாகிய தாவீதை அலப்பிச்சு, அப்பா இந்த மாதிரிலாம் ஆண்டவருக்கு பெரிய திட்டத்தை நான் போட்டிருக்கேன், அதனால் நீ இப்படிலாம் இளைஞனாக இருக்கிற, அவர் கட்டுற ஆலயம் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருந்து இந்த காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 22:6 படிமா. அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்காக அவனுக்கு கட்டளை கொடுத்து. அடுத்து பாரு 10 பாரு.
அவன் என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் என் குமாரனாய் இருப்பான். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார். ஆமாம், இப்படியெல்லாம் அவர் சொல்லிட்டு 25:11 பாரு. இப்போதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாயிருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. அப்படி சொல்றாரு. அடுத்து 14. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக. பாருங்க அவன் எப்படி சொல்றாரு, சிறுமையில். இந்த சிறுமையில் ஆண்டவருக்கு சேர்த்து வச்ச அந்த காணிக்கை இப்போ எவ்வளோண்ணா சிறுமையிலையும் சொல்கிறான். லட்சம் தாளத்து பொண்ணு எவ்வளோ ஒரு தாழ்மையா. இன்றைக்கி ஒரு 10 ரூபா காணிக்கை கொடுத்துட்டால நம்ம பெருசாக பேசுகிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், லட்சம் தாளந்து பொண்ணை கொடுத்தவர் சொல்கிற ஏன் சிறுமையில்ங்கிறார். வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்து முடியாத திரளான வெண்கலத்தையும் நிற்க முடியாத அளவுக்கு வெண்கலம், இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். என்ன சொல்றாரு, எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. அவ்வளோ ஒரு தரிசனம் பெற்ற மனிதன் தான் தேவனுடைய திட்டத்திற்காக தன்னை தீர்மானம் பண்ணி அதற்காக பிளான் பண்ணி பல வருஷங்கள் காத்திருந்து அவர் ஒரு தரிசனமாகவே தன் வாழ்க்கையில் இருந்ததை அவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவருக்கு திட்டமிட்டதை அதை நிறைவேற்றி முடிக்கணுங்கிறக்காண்டு தன் குமாரனை அழைச்சி இப்படி இருக்கப்பா, இந்த அப்படி தான் கட்டணும், இந்த அமௌண்ட்டு, இந்த இவ்வளோ சொத்து வச்சுருக்கிற இதெல்லாம் வச்சு கட்டு, ஆலயத்தை கட்டுன்னு மகன்கிட்ட சொல்லிவிட்டு டொனேஷன் சீட்டு அடிக்க சொல்லலை. ஏற்கனவே எல்லாத்தையும் சவதரித்து வச்சுட்டார். ஒரு தரிசனம் பெற்ற தாவீது தேவனுக்கு எதை செய்யணும்னு திட்டமிட்டாரோ அன்னையிலிருந்து அவர் மனசுக்குள்ளே தீர்மானிச்சிட்டார். இப்படி தான் ஆண்டவருக்கு பிளான் பூரா தாவீதுடைய பிளான் தான். சாலமோன் கெட்டதான் செஞ்சார். ராஜாக்களை சம்பாதியம் பண்ணிட்டார், பொருட்களை சம்பாதியம் பண்ணிட்டார், எல்லா விதத்திலையும். எவ்வளோ நல்ல ஒரு தேவனுக்கு பிரியமான மனிதன். அப்படிப்பட்ட மனிதன் தான் தன் குமாரனை அழைப்பிச்சு தேவனுடைய திட்டத்தை செய்யின்னு சொல்லி இந்த காரியத்தை நடத்துன்னு சொல்கிறார். அந்த வசனங்களை திரும்ப அந்த 15-16 வரை படிமா. வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசாரிகளும் தச்சரும் கல் தச்சரும் எந்த வேலையிலும் நிபுணரானவர்களும். எந்த வேலை நிபுணர்லாம் சும்மா எல்லாம் எவனாவது கிடைச்சவனா கொண்டாடும். இருக்கிறதுலையே அவர் ரொம்ப ஷார்ப்பாக திறன் உள்ளவங்களா, அவங்க காரியங்களை தேவனுக்கண்டு மகிமையானதை செயல்படுகிற திறன் உள்ளவர்கள், சிற்பாசாரிகள், அப்படியெல்லாம் ரொம்ப கவனம் வச்சுருக்கிறான். ஆண்டவருக்காக செய்கிறது, உலகம் முழுவதும் மகிமைக்காக செய்கிறது, அப்படியெல்லாம் ஒரு பிளான் பண்ணி செய்திருக்கிறார். உன்னோடு இருக்கிறார்கள். பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் ஆட்கள் இருக்காங்க, பொருள் இருக்கு, பொண்ணுக்கு வெள்ளிக்கெல்லாம் கவலைப்படாத, இதெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் காரியத்தை நடத்துப்பான். இந்த செய்தி கேட்குற தேவ பிள்ளைங்க, உங்களுடைய கல்யாண காரியமாக பிள்ளைகளுடைய வேலை தொழில் எதை பண்ணுறீங்களோ அதை திட்டமிட்டபடி தாவீது எப்படி அதை திட்டமிட்டு அதை பிளான் பண்ணி அதை மனசை நிர்ணயம் பண்ணபடி அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு மகன்கிட்ட பொறுப்பை கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் உலக தொற்றுக்கு முன்னாடி நம்மளை பிளான் பண்ணிட்டாரு, திட்டம் பண்ணிட்டாரு. உன் காரியம் இப்படி தான் இருக்கணும், உன் பிள்ளைகள் இப்படி தான் பிறக்கும், பிள்ளைகளோட திருமணம் எப்படி இருக்கும், உன்னோட பிஸ்னஸ் எப்படி இருக்கும், சபை எப்படி இருக்கும், உன்னோட ஊழியம் இருக்கும், இப்படியெல்லாம் திட்டமிட்டார். அதை பிளான் பண்ணி தான் அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. ஆண்டவருடைய சித்தத்துக்கு அவருடைய மகிமையான காரியத்தை நீ செய்யணும், எல்லாம் பிளான் பண்ணிட்டார். எதை தற்செயலாம் ஒன்றை கொடுக்கல. உன்னுடைய ஊழியத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிறக்க போகிற சந்ததி, இனிமேல் நீ எப்படிலாம் நீ இருக்கணுங்கிறதெல்லாம் ஆண்டவர் பிளான் பண்ணிட்டார். அதனால் நீ எழுந்து காரியத்தை நடத்திக்கிட்டே இரு. உனக்கு எல்லா கிருபை வரங்களை கொடுத்துட்டாரு, வல்லமையை கொடுத்துட்டாரு, தரிசனத்தை கொடுத்துட்டாரு, வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாரு, எல்லாமே உனக்கு தந்துட்டாரு. நீ எடுத்து செயல்படு. தாவீது தன் குமாரன்ட்ட சொன்னது போல இந்த செய்தி கேட்குற உங்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு.
தேவனுக்கு சித்தமானதை நீங்கள் செய்ய தீர்மானிச்சிட்டிங்களா, எழுந்து காரியத்தை நடத்துங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில் எதை நடத்தணும்னு தீர்மானிச்சிங்களோ கர்த்தருக்குள்ள அந்த காரியத்தை பூரா தேவனுக்கு பிரியமானது, தேவனுக்கு சித்தமானதை செய்ய தீர்மானித்த உங்கள் பிஸ்னஸ், எந்த தொழிலாக இருந்தாலும், பிள்ளைகளோட திருமண காரியம் இருந்தால், குழந்தை காரியம் இருந்தாலும், வீடு கட்டுற காரியமானாலும், ஆலயம் கட்டுற காரியமாக இருந்தாலும், ஊழியம் செய்கிறதா இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும் எழுந்து காரியத்தை நடத்துங்க. கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் கூட இருப்பார். உலக தோற்றத்துக்கு முன்னாடி உங்களை பிளான் பண்ணி அவர் சித்தத்தை நடத்தி வர்றார். கடைசி வசனத்தை வாசிப்பா. இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகி கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகி கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான். இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தோடு கட்டுங்க. தன் குமாரனை அழைச்சி அதையெல்லாம் கொடுத்து போய் செய்வா. உலக தோற்றக்கு முன்னாடி தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி இதெல்லாம் ஆயத்தம். அதே போல தான் ஒரு தாவீது தன் குமாரனுக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு தான் பொறுப்பை கொடுத்தார். அதே மாதிரி தான் கேட்குற நீங்கள், கர்த்தர் உங்களுடைய பெற்றோர்கள் மூலமாக, உங்களை நடத்துகிற ஊழியக்காரங்க மூலமாக தேவனுடைய திட்டத்தை அறிந்து செயல்படும் போது உங்கள் எல்லா நன்மையிலும் ஆயத்தம் பண்ணிட்டார். இதை தற்செயலாக நடக்கலை உலக தோற்றத்துக்கு முன்னாடி. அதனால் ஊழியமாக இருந்தாலும், உங்களுடைய பிஸ்னஸ் இருந்தாலும், உங்கள் ஆலயம் கட்டுற காரியமாக இருந்தாலும், வீடு கட்டுற காரியமாக இருந்தாலும் எல்லாமே சபதரித்து வச்சுருக்கோம். கர்த்தர் சொல்லிட்டார், நீ போய் எழும்பி காரியத்தை நடத்து, கர்த்தர் உன்னோடு இருப்பார். ஏற்கனவே எந்த எருசலேமில் பேதுரு மறுதல் அந்த இடத்த பிளான் பண்ணிட்டார். இங்கே தான் 11 இடம் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணால் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ ஆண்டவர் ஏற்கனவே அது ஒரு மேடையாக ரெடி பண்ணிட்டார். எருசலேமில் எந்த பேதுரு இங்கே தான் மறுதலிச்சு, இங்கே தான் உனக்கு மேடை போட்டுட்டேன், வீழ்த்தெழுந்த பிறகு அபிஷேகம் பெற்ற பிறகு நீ தான் முதல் ஹீரோ அப்படின்னார். கர்த்தர் தூக்கி எடுத்து 3000 பேர், அடுத்து 5000 பேர் விசுவாசம். எருசலேமில் மிகப்பெரிய எழுப்புதல் வருது. அதிகாரிகளாக பயப்படுறான், என்னடா நடக்குது? ஓடி ஒளிஞ்சவெல்லாம் தைரியமாக நின்று பேசுகிறான்டா. முடவனை நடக்க வைக்க, குருடனை பார்க்க வைக்க, இல்லைன்னு சொல்ல முடியும். கண்ணா நேருக்கு நேராக பார்க்குறோமே. அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, படிப்பும் கிடையாது, பேதமே கிடையாது, பேதமே உள்ளவங்க, ஆனாலும் இயேசுவோடு இருந்தவங்க. அதனால தான் இந்த தைரியம் அப்படி சொல்லி அதிகாரிகளே அவனை அரெஸ்ட் பண்ண பயப்படுறாங்க. காரணம், அவங்க நேருக்கு நேராக உண்மை, நீதி, நியாயமான காரியத்தை நடப்பிக்கிறாங்க. அதே மாதிரி தான் 38 வருஷம் வியாதிக்காரி எழுந்து நடந்து அவங்களுக்கு முன்னாடி நடக்க வைக்கும் போது எல்லாரும் பார்க்குறான். இவ்வளோ நாள் படுக்கையில் கிடந்தவன் ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்க்குறான், ஓய்வு நாளை குற்றப்படுத்த பார்க்குறான். அப்படி இருந்து அவங்களால் குற்றப்படுத்த முடியல. எழுந்த காரியத்தை நடத்துங்க. கர்த்தர் சொல்றார், எழுந்துரு, தேவ சித்தத்துக்கு எழுந்துரு, காரியத்தை நடத்து, உன்னோடு இருப்பார். இந்த வாக்கு தத்துவம் யாராருக்கு எந்தெந்த காரியங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் எழுந்திருக்க சொல்கிறாரோ, நடத்த சொல்கிறாரோ, எழுந்து காரியத்தை நடத்துங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, 1 நாளாகமம் 22:16 சொல்லப்பட்ட தாவீது தன் குமாரனை சாலமோனை எழுந்து ஆலயத்தை கட்டும்படி சொல்லி கர்த்தனோடு இருக்கிற காத்திருந்து அந்த நன்மையில் ஆயத்தமாக்கி அந்த வேலையை கொடுத்தான். அந்த குறித்த நாளுக்கு ஆலயத்தை கட்டி சாலமோன் ஜெபிச்ச பொழுது ஆலயத்தில் மகிமை வெளிப்பட்டது. இந்த செய்தி கேட்குற தேவ பிள்ளைகளே, சாலமோனை ஆலயத்தை கட்ட தாவீது எழும்பி காரியத்தை நடத்தி சொன்னது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தத்தை சொல்லுகிற இந்த மாதத்தில் நீங்கள் காரியத்தை எழுந்து நடத்துங்க. ஊழியமா, சபையா, வீடா, உங்களுடைய பிஸ்னஸா, எதுவாக இருந்தாலும் எழுந்து காரியத்தை நடத்துங்க. கர்த்தருக்கு சித்தமானதை செய்ய போகிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கூட இருப்பாராக. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தானி பாதுகாப்பு பராமரிப்பும் இயேசு கிறிஸ்து அருகு பரிந்த நிலைத்திறதுக்கு அப்பதாக ஆகும், எல்லாமாகும்,
வெம்மாழைதான் எல்லாமாகும். கத்தராசு காக்கத்தக்க முகத்தை பிரசனமாக்கி சமாதானத்தை கட்டளையிட கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.